வீட்லேயே சிக்கன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து எப்பவும் போல் 2 டம்ளர் சாதம் வச்சு காட்டன் டவலில் நல்லா உதிரியாக வர மாதிரி ஆற வச்சுருக்காங்க. ஆற வச்சு எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் சில்லி தாங்க ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு பவுலில் சிக்கனை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சில்லி பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் அதை சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. இந்த மாதிரி நல்லா சிக்கனை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. கொஞ்சம் எண்ணெய் வடிகட்டும். கேரட்டை மட்டும் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டேங்க. பீன்ஸு, முட்டைக்கோஸ், குடமிளகாய் இதெல்லாமே நல்லா பொடியாகவே கட் பண்ணிட்டேங்க. இப்போ ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் முட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா பிரட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் சேர்த்துக்கலாங்க. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் சோயா சாஸ் இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணதுங்க. இப்போ நீ வச்சு 3 தடவை ரைஸ் செஞ்சிச்சுங்க. ஆனால் வீடியோ இப்போ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரிஜினல் சோயா சாஸ் இல்லைங்க, ஆல்டர்னேட்டிவ் சோயா சாஸ். இதோட ரெசிபி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சில்லியை சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க, அண்ட் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, அண்ட் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பரான ஹோம்மேட் சிக்கன் ரைஸ் ரெடிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.